வணக்கம் பாலமுருகன். ஆண்களுக்கு இணையாக இந்த பெருச்சாளி கும்பல், பார்ப்பன கும்பல் ஒரு பொழுதும் வரக்கூடாது. ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க, பெண்கள் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனாதன கேடுகட்ட தத்துவத்திற்கு சொம்படிப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த பார்ப்பன பரதேசிகள் இருக்காங்க பார்த்தீங்கல்ல, இவங்க தொடர்ந்து கூக்குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கூக்குரல் இப்ப எங்க கிளம்பியிருக்கு? ஆந்திரால திருப்பதியில கிளம்பியிருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ நிகழ்ச்சியில மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அங்க இருக்கக்கூடிய வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் குழுவினர்கள், அவர்கள் டோல் அடிக்கிறவங்க, அதாவது டோல்னா பெரிய ட்ரம் செட்டு மேல அடிக்கிறவங்க, அந்த மாதிரி டோல் அடிக்கக்கூடிய அந்த குரூப்பை கூட்டிட்டு வந்து, அந்த பெண்களுடைய அந்த குழுவினரை கூட்டிட்டு வந்து இங்க பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய இடத்துல அங்க முன்னிலைப்படுத்தி அவங்கள வாசிக்க வச்சுட்டாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே வழக்கம் போல ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஆகம விதிக்கு எதிரானது, அதுக்கு எதிரானது, இதுக்கு எதிரானதுன்னு கிளப்புவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கிளப்புன்னு கிளப்பியிருக்காங்க. ஒவ்வொரு புரட்டாசி மாசத்திலையும் நடைபெறக்கூடிய 9 நாள் நவராத்திரி நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில இசை நிகழ்ச்சி, கோலாட்டம், பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சி எல்லாத்தையுமே இவங்க நடத்துவதற்கு பேரு பாரம்பரியமாக நடத்துவாங்க. இந்த நிலையில இந்த வருஷம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து மும்பை மற்றும் புனே நகரங்கள்ல பெண்கள் சேர்ந்து அமைத்த புகழ்பெற்ற டோல் அப்படிங்கிற இசைக்குழுவினர்கள் பெரிய பெரிய மேளங்கள், ட்ரம்ஸ் மேளங்களை இசைக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த குழுவினர்கள் விழா காலங்களில் முரசு போன்ற வாத்தியங்களை இசைப்பதில் புகழ் பெற்றவர்கள் என்பதுடன் பிரதமர் நரேந்திர மோடியின் சிங்கப்பூர் மற்றும் அயர்லாந்து பயணத்தின் போதும் அவரை வரவேற்று இசைக்க அந்த நாட்டு இந்திய தூதரகம் இவர்களை வரவழைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் டோல் வாக்கியம் இசைத்ததற்கு பலத்த எதிர்ப்புகளை இந்த இந்துத்துவ அமைப்புகள் பார்த்தீங்கல்ல, அது திருப்பதி கோயில் மரபுகள் மற்றும் கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படி இப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. பெண்கள் கோலாட்டம் ஆடவும், பரதநாட்டியம் ஆடவும், பக்தி பாடல்கள் பாடவுமே கோவில் கலாச்சாரத்துல இடம் இருக்கான். இன்னொன்னையும் விட்டுட்டாங்க, தேவதாசி முறை அதை விட்டுட்டாங்க. இப்ப சொன்னாங்கன்னா கோயில்ல பெண்கள் தேவதாசி முறை அப்படி ஒரு பொட்டு கட்டி விடக்கூடிய முறையும் இருந்தது அப்படி சொன்னானா பிஞ்ச செருப்பாலேயே சாத்து வாங்குவாங்கிறது தெரியும். அதனால அதை மட்டும் கட் பண்ணிட்டு கோவில்ல பெண்கள் கோலாட்டம் ஆடவும், பரதநாட்டியம் ஆடவும், பக்தி பாடல்கள் பாடவும், பஜனை கச்சேரி வைக்கிறதுக்கு மட்டும் கோயில்ல பாரம்பரியத்துல கலாச்சாரத்துல இடம் இருக்கு. வேறு மாநிலத்தில் இருந்து பெண்களை வரவழைத்து பெரிய டோல் மேளம் அடிக்கக்கூடிய வாத்தியங்களை இசைக்க வைப்பது திருப்பதி கோவிலின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு முற்றிலும் எதிரானது. திருப்பதி கோயில்ல இருக்கக்கூடிய பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிரானதுன்னா, வேற்று மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கல்லா இருக்கு பாத்தீங்கல்ல, வேற்று மாநிலத்துல வரக்கூடிய பக்தாள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க போடக்கூடிய உட்டியல் காசும் இவங்களுக்கு கசக்கணும்ல, அதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இனிக்கும். ஆனா வேற்று மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் அடிக்கக்கூடிய டோல் சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் பார்ப்பாங்களுக்கு கீழே வெடி வச்ச மாதிரி இருக்கும். இது பக்தர்களின் மனதை புண்படுத்தி விட்டது என்று குற்றம் சாட்டி திருமலை தேவஸ்தானம் இதற்கு எப்படி அனுமதி வழங்கியது என்று பயங்கரமா சவுண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பாரம்பரியம் வாயிலேயே வக்கனை பேசிட்டு இருக்கவங்க ஏழுமலையான் கோவிலுக்குள்ள, அதுவும் கர்ப்ப கிரகத்துல வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஏசி போட்டி ஃபுல் 24 மணி நேரம் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கே, அது எந்த பாரம்பரியத்துக்குள்ளயும் எந்த ஆகம விதிக்குள்ள வந்திருக்குங்கிறதையும் இவனுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? முக்கியமா எப்போதெல்லாம் இவங்க பெண்கள் சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவனுக்கு குடு தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு அந்த ஆகமம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அக்னிகோத்திரம் தத்தாச்சாரியார் அவர் எழுதின இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு புக்கு நக்கீரன் பதிப்பகத்துல கோபால் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த நக்கீரன் பதிப்பகத்துல தொடர்ச்சியாக வெளிவந்த புத்தகம். அந்த புத்தகத்துல நாமெல்லாம் சொல்லல, அந்த அக்னிகோத்திரம் தத்தாச்சாரியார் அவர் மிகப்பெரிய 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்தவர். இத்தனைக்கும் அந்த சங்கர மடத்துல இருக்கக்கூடிய சங்கராச்சாரி
பழைய சங்கராச்சாரியருக்கு அசிஸ்டண்டா இருந்தவர். அதுவும் மத்திய அரசுல மிக பெரிய 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 பதவிகள்ல அவர் இருந்து ஓய்வு பெற்று அவர் எழுதிய புத்தகம் தான் இந்த பார்ப்பன கும்பல்களுடைய பண்டவாளத்தை ஃபுல்லா கிழிச்சு தண்டவாளத்துல ஏத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிக்கு வரியும் இந்த பார்ப்பனர்களை எவ்வளவு அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தியிருப்பாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, அதுல ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விஷயம், கைபர் போலன் கணவாய் வழியாக அங்க பார்ப்பன கும்பல்கள் எல்லாருமே இந்தியாவுக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் மொத்தம் வரப்போகுது. மழை பெய்யும் பகுதிகளில் பெரும் புயல் அடித்து மிகப்பெரிய அளவுக்கு மழை பெஞ்சு எல்லாமே அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் போது பார்ப்பான் எதற்குமே கவலைப்பட மாட்டான். அங்க வந்துட்டு இருக்கக்கூடிய பொண்டாட்டி புள்ள அத்தனையும் செத்து போனா கூட அந்த கடும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போனா கூட பார்ப்பான் கவலைப்பட மாட்டான். ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் இறுக்கமா தான் கக்கத்துல பிடிச்சுக்குவான். அதுதான் மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை கக்கத்துல பிடிச்சுக்குவான். ஆனா அந்த பார்ப்பானுடைய பொண்டு பிள்ளைகளுக்கு பாத்தீங்கல்ல, அந்த பொண்டாட்டி அவருடைய பிள்ளைகள் பெண் குழந்தைகள் எல்லாமே அதெல்லாம் தண்ணில அடிச்சுக்கிட்டு போனா கூட செத்து ஒளிஞ்சு கூக்குரல் போட்டா கூட அவன் எதுக்குமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா பார்ப்பன தோஷம்ங்கிறது வந்துகிட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பெண்கள் செத்தால் செத்து ஒழியட்டும். ஆனால் நாம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெள்ளம் வடிந்ததுக்கு பிறகு அந்த படுகை கரையோரத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஆக்கிரமிப்பு நாம் செய்து கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய இப்படி இவனுங்களுடைய பார்ப்பன புத்தி பெண்களை அந்த ஆக்கிரமிக்கக்கூடிய மனநிலையில வச்சு கொள்ளலாம் சொல்லி இவனுக்கு விதிவிலக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னா எதற்காக வைத்துக் கொள்ளலாம் என்றால் அவர்கள் தொண்டு வேலை செய்வதற்கு அடிமையிலும் அடிமை கூட்டமாக இருக்கின்ற பெண்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவள் தாசி சிந்தனை உடைய காரணத்தினால் பெண்களை எப்படி சொல்லியிருக்காங்க, தாசி சிந்தனை உடைய காரணத்தினால் அவள் எந்த தர்மத்துக்கு கீழானவள், தர்மத்துக்குள்ளே அவள் வராதவ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களோட டிராவல் பண்ணி வரும்போது இந்த பார்ப்பாங்களுக்கு சொம்படிப்பதற்குன்றதுதான் இந்த பெண்களை வச்சிருக்காங்க. எவ்வளவு கேடு கட்டி இழிப்பிறவிகள் இந்த பார்ப்பன கும்பல்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இவனுங்க கொன்று போட்டால் கூட கேள்வி இல்லை, பெண்களை கொலை செய்தால் கூட இவங்களுக்கு கேள்வி இல்லை. அந்த அளவுக்கு இவங்க தெளிவா சட்டம் எழுதி வச்சிருந்தாங்க. அதுவும் என்ன மாதிரி சட்டம் எழுதி வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, பார்ப்பான் ஒரு கொலையை செய்து விட்டால் அவனுக்கு சிகை சேதம் செய்ய வேண்டும். ஆனால் பார்ப்பான் அல்லாதவர் ஒரு கொலையை செய்து விட்டால் அவனுக்கு சிறை சேதம் செய்ய வேண்டும். அவன் தலையை துண்டாக்கி எடுத்தவன். அதே போல ஒரு பார்ப்பன பெண் பாத்தீங்கல்ல, ஒரு பார்ப்பன பெண் ஒரு தாழ்த்தப்பட்டவனை விரும்பி திருமணம் செய்து விட்டால் அவள் தனது பார்ப்பன தன்மையை இழந்து விடுவாள். அதே போல ஒரு சூத்திர பெண் முழுமையாக ஒரு பார்ப்பனிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அவள் முழுமையான பாப்பாத்தியாக மாறிவிடுவாள். எப்படி இருக்கு இவங்களோட தத்துவம்? அப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய நடைமுறை தத்துவம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தமிழரா பிறந்திருக்கக்கூடிய முடித்திருக்கக்கூடிய சமூகத்துல பிறந்திருக்கக்கூடிய எம்.எஸ். சுப்புலட்சுமிங்கிற இந்த அந்த லேடிய சதாசிவம் ஐயர் இருக்கார் பாத்தீங்களா, அந்த ஐயர் திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு காரணத்தினால இந்த எம்.எஸ். சுப்புலட்சுமிங்கிற இந்த லேடி தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு அப்ப இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதியை அழைக்கும் போது முடியாது, தமிழ் நீச பாஷை அப்படின்னு சொன்ன லேடி தான் இந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி. அதனாலதான் இந்த பார்ப்பன கும்பல்கள்கிட்ட இந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி பாப்பாத்தியை விட எத்தனை விட போனோம்னா போட்டுட்டு அந்த அளவுக்கு பியூர் பாப்பாத்தி அந்தஸ்தையும் புகழையும் வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி அந்த பார்ப்பன புகழை அந்த எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு இவனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதே போல இந்த மகாத்மா காந்தி சாதாரண ஆத்மா கிடையாது, மகா ஆத்மாக்கு பத்தியில அந்த மகா ஆத்மா காந்தி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ரகுபதி ராகவ ராஜா ராம் அப்படின்னு சொல்லி இந்த ராமனையும் கேஸ்ட் சிஸ்டத்தையும் முழுமையா ஏற்றுக்கொண்டு வர்ணாசிரம தத்துவம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதுன்னு ஆரம்ப காலகட்டத்துல முட்டாள் கூட்டமா பார்ப்பன அடிமையாக காந்தி இருந்த பொழுது இந்த காந்திக்கு மகாத்மா பட்டம் வரைக்கும் காட்டினாங்க. என்றைக்கு காந்திக்கு மூல வேலை செய்ய ஆரம்பிச்சோ இந்த கோயில்கள் அனைத்தும் விபச்சார விடுதிகளேன்னு சொன்னார். உடனே கொந்தளிச்சுட்டாங்க இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே. அதுவும் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை திருப்பி பெற வேண்டும் சொல்லி அழுத்தம் கொடுக்கும் போது தெளிவாக சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களும் உபச்சார விடுதின்னு போட்டு அடிக்கவும் சரி இனிமே இந்த காந்தி நமக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லி ஒரே போடா போட்டு விட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த பார்ப்பன தத்துவம் எவ்வளவு கொடூரமானது,
தனக்கு எது தேவையோ அதுக்கு வரைக்கும் தான் அது வச்சுக்கும். தனக்கு ஏதாவது மீறுது அப்படின்னா உடனே அதை போடத்தான் பார்க்கும். அதன் அடிப்படையில பெண்கள், இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளை பெருக்க வேண்டும், நகை மாட்டக்கூடிய ஸ்டாண்டாக இருக்க வேண்டும், கல்வி அறிவு அவர்களுக்கு அடியோடு இருக்கக்கூடாது, சமையல் செய்யக்கூடிய ஒரு அடிமை கூட்டமாக இருக்க வேண்டும். இதை தாண்டி ஒரு சுயமாக சிந்திப்பதற்கான எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் அற்ற பிண்டங்களாக, குறிப்பாக அடிமையிலும் அடிமைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனாதன தத்துவத்துக்கு எதிராக தந்தை பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கிளர்ந்து எழுந்தார். அதன் அடிப்படையில நான் உங்களிடம் கேட்பது அதிகபட்ச ஆசையெல்லாம் ஒண்ணு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னவெல்லாம் உரிமை இருக்கின்றதோ அது சற்றும் குறையாமல் நிறைவாக பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மளமளவென்று படிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு. ஏன்னா கொஞ்சம் அசந்தேனா உன் தலையில மிளகா அரைச்சிருவான் ஆம்பளை. அதனால எந்த காலகட்டத்திலும் உனக்கு சீர்திருத்தம் செய்வதற்கு இந்த ஆம்பளைகளை நம்பினா நீ முட்டாள் ஜென்மமா தான் இருக்க முடியும். ஆகையால் உனது வாழ்வை நீ முழுமையாக தீர்மானிக்க வேண்டும் சொல்லி உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகத்தை தந்தை பெரியார் பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் அப்படியே அதிர்ச்சியில உறைந்து போகக்கூடிய அளவிற்கான அவ்வளவு கருத்துக்களும் அந்த புத்தகத்தில் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண் குழந்தையும் படிக்க வேண்டிய புத்தகம் பெண் ஏன் அடிமையானாள்ங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இன்றைக்கு தீர்மானங்களாக மாறி இன்னைக்கு மிகப்பெரிய சட்டங்களாக மாறி ஆண்களை விட எத்தனை விட பெண்கள் மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கும் போதும் கூட இந்த பார்ப்பன கும்பல்கள் இன்றைக்கும் பெண்கள் ட்ரம் அடிக்க கூடாது, சிங்சா ஜால்ரா வேணா போடலாம், புள்ள குட்டியை நிறைய பெத்து போடலாம், கல்வி அறிவு இருக்கக்கூடாது, வேலைக்கு போக கூடாது, வேலைக்கு போனா இப்ப ஆம்பளைகளை மதிக்க மாட்டா பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த RSS கும்பல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கொக்கரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க மனித குலத்துக்கு எவ்வளவு விரோதமானவங்க, இவங்க எவ்வளவு விரோதமான தத்துவத்தை கையில வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். அதன் அடிப்படையில இந்த பார்ப்பனியமும் இந்த பார்ப்பனிய தத்துவத்துக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே தத்துவ ரீதியாக அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.